இந்த 5000 அறிவிப்பு வந்தோடனே எப்படி இருந்தது உங்களுக்கு இது கேட்டோம்? ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் நினைக்கவே இல்லை இவ்வளோ காசு கிடைக்கும்னு. அவர் எவ்வளோ யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா? 3 மாதம் வந்து நமக்கு காசு அவங்களுக்கு பாவம் கிடைக்காத, அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது யோசிச்சார். அவர் நினச்ச எதுவுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருத்தரை பற்றியும் அவர் நினைக்கிறாரு. ஐயோ, இந்த மாணவன் என்ன பண்ணுவான், இந்த மாணவி என்ன பண்ணும், இந்த குடும்ப தலைவி என்ன பண்ணுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் கணவன்மாருங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சும்மா தானே இருக்க, செய்யி, சும்மா தானே இருக்க, நீ செய் இந்த வேலையை அப்படின்றாங்க. இன்றைக்கி 1000 ரூபாய் எங்களுக்கு வந்தது பெருமையாகுது. நாங்கள் சும்மா இல்லை, எங்களுக்கு 1000 ரூபா வருது, அந்த காசை எடுத்து செலவு பண்ணுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் எங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் இந்த 3 மாதத்துக்கு சேர்த்து கோடை காலத்துக்கும் வந்து 2000 கொடுத்தாரு பாருங்க, அது பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் எங்கள் கலைஞரை வந்து கலைஞர் இருக்கும்போது 89ல் மகளிர் இது சட்டம் கொண்டு வந்தார், பெண்களுக்கும் உரிமை உண்டுன்னு. ஆனால் நான் அதில் நல்லா நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் அண்ணனுங்களுக்கு தான் உரிமைன்னு சொல்லி எங்கள் அப்பா அவங்களுக்கு எழுதிட்டார். ஆனால் 89ல் இவர் சட்டம் கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் அந்த பங்கு கிடச்சிது. இன்றைக்கி நாங்கள் எங்கள் அம்மா தயவில் நாங்கள் இருக்கிறோம். அவங்க விற்றா கூட எங்களுக்கு ஷேர் உண்டு. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ பெண்களுக்கு அவங்க என்ன செய்யலை, அவங்க அப்பா காலத்துலேருந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ நாங்கள் எப்போ எங்கே போவோம், அவருக்கு தான் போடுவோம். 5000 ரூபாய் எந்த விதத்துலலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த 5000 நிறைய யூஸ்ஃபுல்ப்பா. இப்போ வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், இல்லை என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸு கட்டுவோம், ஏதோ ஒன்று செய்ய. இப்போ நான் வயசானவன், எனக்கு இப்போ கடமை முடிஞ்சிச்சு. இது எனக்கு எவ்வளோ யூஸாக இருக்கும் இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், இப்போ என் பேர பசங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். என் அம்மாச்சி இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது நான் அந்த காசை எடுத்து செலவு பண்ணுவேன். உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷம்.